ஒரு நிமிஷம் இருங்களேன். உங்ககிட்ட தாங்க கொஞ்சம் பேசணும். நீங்க எங்கேயும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. வெட்கப்படவும் ஏசப்பா உங்கள விட மாட்டாருங்க. நெறைய மனுஷங்க கிட்ட நீங்க வெட்கப்பட்ட சூழ்நிலையில காணப்படுறீங்க. எல்லாராலும் அவமானப்படுத்தப்பட்ட நிலைமையில தலை குனிஞ்சுக்கிட்டு தலைய வெளிய காட்ட முடியாத வெட்கப்பட்ட சூழ்நிலையில இருக்க மகனே, மகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள பார்த்து தான் சொல்றாரு. யோவேல் 2ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்துல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையாமா. ஆண்டவருடைய ஜனத்த ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டாராம்பா. யாருப்பா ஆண்டவருடைய ஜனம்? நீங்களும் நானும் எல்லாருமே ஆண்டவருடைய ஜனந்தாங்க. ஏசப்பா சொல்றாரு, என் பிள்ளைல நான் வெட்கப்பட விடுவானா அப்படின்ட்டு. உங்களை ஏசப்பா எந்த இடத்துலயும் அம்மா அப்பான்னு சொல்லி கையேந்த விட மாட்டாருங்க. அவர் கை பிடிக்கிற தேவன்க. உங்களை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து போனதை மறுபடியும் கொடுக்க போறாருங்க. யோபுடைய வாழ்க்கையில இழந்தாரு, ஆனா முடிவுல பெற்றுக்கொண்டாரு. இன்னைக்கு நீங்க இழக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்க, கண்டிப்பா முடிவுல பெற்றுக்கொள்ள போறீங்க. அந்த முடிவு இப்போ வந்துடுச்சுங்க. விசுவாசத்தோட இருங்க, உங்களுக்கு நல்லது நடக்க போதுங்க. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டு உங்க நண்பர்களுக்கு மறக்காம இந்த வார்த்தையை அனுப்பிச்சிட்டு என்னை நீங்க ஃபாலோ பண்ணி கூட உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். காட் பிளஸ் யூ.